10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. ஓகே பாருங்க, நம்ம இது முன்னாடி வீடியோவில் இந்த இன்டெக்ரல் ஃபார்முலா எல்லாம் பார்த்தோம். இப்போ இதில் நமக்கு இப்போ 9.1 அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்க்க போகிற சம்மோட ஹெட்டிங் என்ன, ஃபஸ்ட் எக்ஸசைஸில் வர ஹெட்டிங் என்ன அப்படின்னா definite integral as the limit of a sum, Riemann limit of a sum. இதில் நம்ம இன்டெக்ரல் as the limit of a sum அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சம் இன்டர்வல் எடுத்து அதில் எந்த வேல்யூலேருந்து எது வரைக்கும் எடுத்து சம் பண்ணும்போது வரதான் பார்க்குறோம். அதை தான் நம்ம டெஃபினைட் இன்டெக்ரல்னு சொல்கிறோம். அதில் ரெய்மான் இன்டெக்ரல் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ரெய்மான் இன்டெக்ரலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரெய்மான் இன்டெக்ரல் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக இன்டெகிரேட் பண்ணுறது தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஜஸ்ட் இன்டெக்ரல் தான், லிமிட் வச்சு பார்த்துருக்க மாட்டோம். இப்போ லிமிட் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து எண்டிங் வேல்யூ வரைக்கும் அதோட சம், அந்த சம்மு தான் நம்ம இன்டெகிரேஷன் சொல்கிறோம். ஓகேவா? நம்ம பார்த்துருப்போம். இப்போ டிஃபரன்ஷியல் அப்படிங்கிறதே நார்மலாக இருக்கிற வேல்யூஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி வரும். ஆனால் இன்டெக்ரல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம், நம்ம அதோட சமேஷனை தான் நம்ம இன்டெக்ரல்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ நம்ம எந்த வேல்யூலேருந்து எது வரைக்கும் எடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ அதோட சம்மை தான் நம்ம என்னென்னு சொல்கிறீங்க இன்டெக்ரல். இப்போ பாருங்கள், கன்சிடர் எ ரியல் வேல்யூட் பவுண்டட் ஃபங்க்ஷன் f of x defined on the closed and bounded interval closed interval a, b, a less than b. இது தெரியும் நமக்கு. இப்போ closed interval a, b அப்படிங்கிற இன்டர்வலில் ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டிஃபைன் ஆகிருக்கு. பாருங்கள், கன்சிடர் எ ரியல் வேல்யூடு பவுண்டட் ஃபங்க்ஷன் f of x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bயில் பவுண்டாக இருக்க மாதிரி நம்ம எடுத்து, அதாவது இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bயில் அந்த f of xங்கிறது நமக்கு கண்டினியூஸாக a, bயில் என்ன பண்ண முடியும், ட்ரா பண்ண முடியும். அதாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஏங்கிறது தெரியும் உனக்கு, ஃபஸ்ட் இருக்கிறது லோயஸ்ட் வேல்யூ, அடுத்து வரது கிரேட்டஸ்ட் வேல்யூங்கிறது தெரியும். அதான் a லெஸ் தேன் b. பாருங்கள், அப்போ ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் f of x அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கிறோம் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bயில். இப்போ அதில் வச்சு நம்ம இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது சப் இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணி அதோட சமேஷனை தான் நம்ம ரெய்மான் இன்டெக்ரல்னு கொண்டு வர போகிறோம். ஓகேவா? பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இந்த f of x-ஐ இந்த a, b இன்டர்வலில் அந்த கர்வ் எப்படி ட்ரா பண்ணுறோங்கிறது பாருங்கள். இப்போ இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். அதாவது நமக்கு என்ன அப்படின்னா இதில் வந்து ஆரிஜின் கன்சிடர் பண்ணல. ஓகேவா? ஏன்னா நம்ம ஜென்ரலாக a, bங்கிற இன்டர்வல் தான் எடுத்துக்கிறோம். அதனால் இதில் ஆரிஜின்லாம் நீ மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு அது, ஏன்னா நமக்கு வந்து அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம். அதனால் ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், இன்டர்வல்ஸ் மட்டும்தான் இதில் எடுத்துக்க போகிற. பாருங்கள், இது 0,0 கிடையாது, அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு x0 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது x நமக்கு இன்டர்வல் என்ன பாருங்கள், a, b, அதாவது லோயஸ்ட் வேல்யூ a, ஹையஸ்ட் வேல்யூ என்ன b. அதனால் ஃபஸ்ட்டு x = a-க்கும் x = b-க்கும் பிட்வீனில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கர்வ் வந்து கண்டினியூஸாக ட்ரா பண்ணிக்கிறோம். எங்கேயுமே என்னவாகாது, இந்த கர்வ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாமல் ஏலேருந்து b வரைக்கும் கண்டினியூஸாக ட்ரா பண்ணிக்கிறோம். அதான் ஃபஸ்ட்டு இது x = aங்கிற லைன், இது x = b, இதான் நமக்கு இன்டர்வல். x = a அண்ட் x = bங்கிறது நமக்கு என்னது, இன்டர்வல். அந்த இன்டர்வலில் y = f of x அப்படிங்கிற கர்வை நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த a, b இன்டர்வலை நம்ம என்ன பண்ணுறோம், n இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணுற. அந்த n இன்டர்வல்ஸ் என்ன அப்படின்னா x0, பாருங்கள், x0லேருந்து x0, x1, x2, x3, எக்ஸெட்ரா xn வரைக்கும். பாருங்கள், x0, x1, x2, x3, எக்ஸெட்ரா xn. பாருங்கள், பார்ட்டீஷியன் த இன்டர்வல் a, b into n சப் இன்டர்வல்ஸ். அப்போ நம்ம x0, x1, x2, x3, எக்ஸெட்ரா xn வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ xnக்கு முன்னாடி நமக்கு என்ன பாருங்கள், xn-1. ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி xn-2 இந்த மாதிரி வரும். இப்போ இந்த இன்டர்வல்ஸ், அதாவது a, b அப்படிங்கிற இன்டர்வல்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா n சப் இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற. ஓகேவா? இந்த மாதிரி x0, x1 இது ஒரு இன்டர்வல். பாருங்கள், x0, x1. இந்த x0ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா ஏக்கு ஈக்குவல், இந்த xn அப்படிங்கிறது நமக்கு bக்கு ஈக்குவல். ஓகேவா? அப்போ x0, x2, அதாவது பாருங்கள் இது ஃபஸ்ட் இன்டர்வல் x0, x2. அடுத்தது x1, x2. அடுத்து என்ன வரும், x2, x3. அடுத்தது x3, x4. அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? அப்போ லாஸ்ட்டாக நமக்கு என்ன வரும் பாருங்கள், xn-1, xn வரும். xn-1, x1. அப்போ அதோட ப்ரீவியஸ் இன்டர்வல் என்னவாக இருக்கும், xn-2, xn-1. பாருங்கள், பார்ட்டீஷியன் இந்த இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b into n சப் இன்டர்வல்ஸ்
x0, x1, x1, x2, etc. xn minus 2, xn minus 1, xn minus 1, xn such that இதில் என்ன வரும் பாருங்க நமக்கு a அப்படிங்கிற வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா x0க்கு. அப்போ என்ன வரும் x0 less than x1, ஏன்னா x0 அப்படிங்கிறது நமக்கு x1 விட கம்மி. அப்போ x0 less than x1 less than x2 less than etc. xn minus 1 less than xn equal to b. பாருங்கள் இதில் நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து x0, அதை விட x1 எப்படி இருக்கும் நமக்கு அதிகமாக இருக்கும், அதை விட x2 அதிகமாக இருக்கும், அதை விட அதே போல் போயிட்டே இருக்கும்போது xn minus 1, அதை விட எந்த வேல்யூ நமக்கு அதிகமாக இருக்கும் பாருங்கள் xn. அப்போ நமக்கு ஸ்டார்டிங் வேல்யூ x0ங்கிறது எதுக்கு ஈக்குவல் ஏக்கு, ஃபைனல் வேல்யூ xn அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் பாருங்கள் பிக்கு ஈக்குவல். ஓகேவா? அப்போ நம்ம பாரு அதாவது இன்டர்வல்ஸ், அதாவது ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள இன்டர்வலில் ஏங்கிற பாயிண்ட் x0ஆகவும் பிங்கிற பாயிண்ட் xn-ஆகவும் எடுத்து n இன்டர்வல்ஸ் சப் இன்டர்வல்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதான் இங்கே எழுதியிருக்கோம் x0, x1, x1, x2, etc. xn minus 2, xn minus 1, xn minus 1, xn. ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு இது வந்து நம்ம நோட்டேஷன்ஸில் எழுதும்போது இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? அப்போ a ஈக்குவல் டு x0, x0 எப்படி இருக்கும் x1 விட கம்மி. அப்போ x0 லெஸ் தென் x1, x1 லெஸ் தென் x2, etc. லெஸ் தென் xn minus 1 லெஸ் தென் xn ஈக்குவல் டு பின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு பிட்வீனில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது x0க்கும் xnக்கும் பிட்வீனில் ஐங்கிற ஒரு ஜென்ரல் டேர்ம் சொல்கிறோம். ஐங்கிற ஒரு ஜென்ரல் டேர்ம் சொல்கிறேன். அப்போ ஐங்கிற ஜென்ரல் டேர்ம் அப்படிங்கும்போது நமக்கு அப்போ ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும் நமக்கு இப்போ ஐ அப்படின்னு எடுத்தோன்னா அப்போ அதோட ப்ரீவியஸ் வேல்யூ அதை விட ஒன்று கம்மியாக தானே இருக்கும். அதனால் அதை என்ன எடுத்துக்கிறோம் பாருங்கள் xi minus 1. பாருங்கள் அப்போ ஒரு இன்டர்வல் இதில் ஒரு சப் இன்டர்வல் கன்சிடர் பண்ணுறேன் xi minus 1, xi minus 1, xi. அப்போ xi minus 1, xiங்கிற ஒரு சப் இன்டர்வல் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அங்கே ஐயோட வேல்யூ வருது ஜென்ரலாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ ஜென்ரலாக எடுக்கும்போது இப்போ இங்கே ஐயோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இங்கே 1 போடும்போது என்ன வரும் x0 வருமா, 1 minus 1 0. அப்போ x0, x1. அப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் கிடச்சிடும் இல்லையா? இப்போ அது மாதிரி 2 போடும்போது என்ன வரும் பாருங்கள் செகண்ட் இன்டர்வல் x1, x2. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட இந்த சப் இன்டர்வல்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த சப் இன்டர்வல்ஸ் தான் நம்ம எப்படி ஜென்ரலாக டினோட் பண்ணுறோன்னா இன் ஈச் சப் இன்டர்வல் பாருங்கள் closed bracket xi minus 1, xi where i equal to 1, 2, etc. n வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு பிட்வீனில் எந்த இன்டர்வல் எடுத்தாலும் சரி அந்த ரெண்டு இன்டர்வலுக்கு பிட்வீனில் ஒரு வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூஸ் எ ரியல் நம்பர் எப்சிலான் ஐ ஆர்பிட்ரலி சச் தட். இப்போ நம்ம வந்து எந்த இன்டர்வல் சூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா நம்ம பர்டிகுலராக இப்போ x0 to x1, x1, x2 அந்த பர்டிகுலர் இன்டர்வல் நம்ம எடுத்துக்க முடியாது. பர்டிகுலர் இன்டர்வல் எடுத்தோன்னா அதுக்கு மட்டும்தான் அது பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம இந்த ஜென்ரல் இன்டர்வலே நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள் இந்த ஜென்ரல் இன்டர்வல் என்ன, க்ளோஸ்ட் இன்டர்வல் xi minus 1, xi. இப்போ இதுக்கு பிட்வீனில் எப்சிலான் ஐ அப்படிங்கிற ஒரு ரியல் நம்பர் வந்து நம்ம ஆர்பிட்ரரியாக சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த நம்பர் எப்படி வரும் பாருங்கள் choose a real number epsilon I arbitrarily such that அப்போ அந்த epsilon I அப்படிங்கிறது எங்கே இருக்கும் பாருங்கள் நமக்கு xi minus 1க்கும் xiக்கும் பிட்வீனில் வருமா, அது xi minus 1ஆகவும் இருக்கலாம் இல்லை xiயாகவும் இருக்கலாம் இல்லை பிட்வீனில் வர எந்த நம்பராக வேணும் நமக்கு இருக்கலாம். அப்போ consider a real number epsilon I arbitrarily such that xi minus 1 less than or equal to epsilon I less than or equal to xi. புரியுதா? அதாவது நம்ம இந்த இன்டர்வல்ஸ் அந்த ஸ்ப்ளிட் பண்ண சப் இன்டர்வல்ஸில் xi minus 1, xiங்கிற ஒரு ஜென்ரல் இன்டர்வலை கன்சிடர் பண்ணி அதுக்கு பிட்வீனில் ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம், அதுதான் எப்சிலான் ஐ. இது வரைக்கும் சொன்னது வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் a, x0 to xn அப்படின்னு எடுத்து n சப் இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதில் வர ஒரு இன்டர்வலில் ஜென்ரலாக xi minus 1, xiன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு பிட்வீனில் ஒரு ரியல் நம்பரை சூஸ் பண்ணிக்கிறோம், அதாவது எப்சிலான் ஐ அப்படிங்கிற ஒரு ரியல் நம்பரை சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நோட்டேஷன் வந்துடும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்டர்வல்ஸில் அதாவது x0லேருந்து xn வரைக்கும் x0லேருந்து xn வரைக்கும் நம்ம சம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் கன்சிடர் த சமேஷன் i equal to 1 to n. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள் ஸ்டார்டிங் வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 1லேருந்து n வரைக்கும் எடுத்துக்கிறோம் i equal to 1 to n. ஏன்னா நமக்கு இங்கே இப்போ நமக்கு x0க்கும் xnக்கும் x1க்கும் பிட்வீனில் ஒரு ரியல் நம்பர் சூஸ் பண்ணுறோன்னா அது எப்சிலான் 1, இது x1க்கு x2க்கு பிட்வீனில் சூஸ் பண்ணால் எப்சிலான் 2. அப்போ இங்கே எப்சிலான் 0 கிடையாது. நம்ம இந்த ஃபைனல் வேல்யூ என்னவோ இப்போ பாரு நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா xi minus 1க்கும் xiக்கு பிட்வீனில் என்ன பண்ணுற எப்சிலான் ஐ அப்படிங்கிற ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே அதாவது என் பாயிண்டில் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நம்ம அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். இப்போ சப்போஸ் இங்கே 1 x1 x2னா
அதோக்கு பிட்வீன் இருக்கிற வேல்யூ எப்சிலான் 2. இப்போ சப்போஸ் x2 x3னா அதுக்கு பிட்வீன் இருக்கிற வேல்யூ எப்சிலான் 3 நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ என்ன பண்ணுறோம், i ஈக்குவல் டு 1லேருந்து n வரைக்கும் எடுத்துக்கிறோம். கன்சிடர் த சம் சமேஷன் i ஈக்குவல் டு 1 to n f ஆஃப் அதாவது எப்சிலான் i. f ஆஃப் எப்சிலான் i அப்படிங்கிறது நம்ம என்ன, நம்ம எந்த வேல்யூ சூஸ் பண்ணுறோமோ, சப்போஸ் இப்போ ஐக்கு 1 எடுக்கிறேன் இல்லை ஐக்கு 2 எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஐ. ஓகேவா? அப்போ சேஃபாக அந்த ஐயில் வர அந்த எப்சிலானில் வர ஃபங்க்ஷன் வேல்யூ. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு இன்டர்வல் வந்து இப்போ 1 to 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே என்ன வரும், i ஈக்குவல் டு 1 to 6 அப்படின்னு வரும். அப்போ அங்கே சப்போஸ் நம்ம 2 போடலாம் 3 போடலாம் இல்லையா, அந்த மாதிரி ஐயோட வேல்யூ எது வேணுமா இருக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எப்சிலான் i இன்ட்டு xi மைனஸ் xi மைனஸ் 1. இந்த xi மைனஸ் xi மைனஸ் 1 அப்படிங்கிறதுனா அதோட வித், அதாவது அந்த டிஸ்டன்ஸு. இப்போ இந்த இன்டர்வல் இருந்து இப்போ x0, x1 அது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு அந்த xi மைனஸ் xi மைனஸ் 1 அப்படிங்கிறது. ஏன்னா தெரியும் இப்போ x0, x1 அப்படின்னா இப்போ சப்போஸ் இப்போ x0 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு 5, இப்போ x1 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு 7 அப்படின்னா அது ரெண்டுக்குள்ள வித்து நமக்கு என்ன 7 மைனஸ் 5 2ன்னு போடுறோம் இல்லையா, அதுதான் இங்கே xi மைனஸ் 1 அப்படிங்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா? அப்போ சமேஷன் i ஈக்குவல் டு 1 to n f ஆஃப் எப்சிலான் i இன்ட்டு xi மைனஸ் 1. இது இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து எப்சிலான். அதை ஃபஸ்ட்டு சொல்லலை பாருங்கள். இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, அந்த சிம்பிள் எப்படி ரீட் பண்ணணும்னா எப்சிலான் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அந்த நம்ம எடுத்துக்கிற அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வந்து என்னென்னா எப்சிலான் i. அப்போ சம் பாருங்கள், சமேஷன் i ஈக்குவல் டு 1 to n f ஆஃப் எப்சிலான் i இன்ட்டு xi மைனஸ் 1. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற பாருங்கள், ஐக்கு 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இங்கே ஐக்கு 1 போட்டால் என்ன வரும் பாருங்கள், எஃப் ஆஃப் எப்சிலான் 1 இன்ட்டு என்ன வரும், இங்கே ஐக்கு 1 போட்டால் x1 மைனஸ் x1 மைனஸ் 1 வந்துடும் 0. அப்போ x 0ன்னு வந்துடுமா பாருங்கள். அப்போ எஃப் ஆஃப் எப்சிலான் 1 இன்ட்டு x1 மைனஸ் x0 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஐக்கு 2 போடுங்க. அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் எப்சிலான் 2 இன்ட்டு இங்கே 2 போட்டால் x2 மைனஸ் x2 மைனஸ் 1 என்ன வந்துடும் 1. அதோட வேல்யூ அதோட ஒரு வேல்யூ குறைஞ்சி வரும். ஏன்னா இங்கே என்ன போடுறோமோ அதோட ஒரு வேல்யூ கம்மி, அவ்வளோதான். அப்போ எஃப் ஆஃப் எப்சிலான் 2 இன்ட்டு x2 மைனஸ் x1. அடுத்து 3 போட்டால் என்ன வரும், எஃப் ஆஃப் எப்சிலான் 3 இன்ட்டு என்ன வந்துடும் x3 மைனஸ் x2. ஸோ அப்போ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது நமக்கு ஃபைனல் வேல்யூ என்ன அப்போ இங்கே ஐக்கு n போட்டால் என்ன வரும், எஃப் ஆஃப் எப்சிலான் n இன்ட்டு xn மைனஸ் xn மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இது இந்த சம்மு தான் நம்ம சமேஷன் i ஈக்குவல் டு 1 to n அப்படி எடுக்கிறோம். இங்கே வந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு ஆர்பிட்டரி வேல்யூ இருக்குல்ல, எந்த இன்டர்வலில் சூஸ் பண்ணுறியோ அதுக்கு பிட்வீனில் ஒரு கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட்டில் வர ஃபங்க்ஷன் வேல்யூ. இப்போ சப்போஸ் நம்ம 2ன்னு சூஸ் பண்ணால் அந்த எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ இன்ட்டு அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே 2 சூஸ் பண்ணால் x2 மைனஸ் x1 வரும். அந்த வித்து அது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸு, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி i ஈக்குவல் டு 1லேருந்து n வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். அதை இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் அந்த இன்டெக்ரல் அப்படிங்கிறது அது நமக்கு சமேஷன் தான், பார்த்துக்கோங்க. அப்போ இந்த சம் இன் 1 இஸ் கால்டு என்ன சொல்கிறோம், ரெய்மான் சம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இதில் வர சமேஷனோட வேல்யூ தான் என்னென்னு சொல்கிற மாதிரி ரெய்மான் sum of f of x corresponding to the partition closed interval x0, x1, x1, x2 up to xn minus 1, xn of closed interval a, b. அப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த closed interval a, bல நம்ம sub intervals ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிற அந்த வேல்யூ வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த சம்மை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரெய்மான் சம்முன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இதில் ரெய்மான் சம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எடுத்துக்கிற இன்டர்வல் a, b அதை வச்சு n சப் இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எதுலேருந்து எது வரைக்கும், x0லேருந்து xn வரைக்கும் போட்டு இந்த மாதிரி சப் இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதில் x0ங்கிறது a ஈக்குவல், xnங்கிறது b ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். அதில் ஒரு ஜென்ரலாக ஒரு இன்டர்வல் xi மைனஸ் 1, xiன்னு எடுக்கிறோம். அதுக்கு பிட்வீனில் ஒரு ஆர்பிட்ரரி வேல்யூ இந்த மாதிரி எப்சிலான் ஐன்னு சூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு பாருங்கள் சம் ஒன்று கன்சிடர் பண்ணுற பாருங்கள், சமேஷன் i ஈக்குவல் டு 1 to n f ஆஃப் எப்சிலான் ஐ இன்ட்டு அந்த எந்த இன்டர்வல் எடுக்கிறோமோ அதோட வித்து. அப்போ xi மைனஸ் 1 ஈக்குவல் டு அப்போ இதில் i ஈக்குவல் டு 1 to n இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இல்லையா. இந்த சம்மை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா ரெய்மான் சம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கரஸ்பாண்டிங் டு த நம்ம பார்ட்டிஷன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுமோ அந்த இன்டர்வல். ஓகேவா? இதில் நோட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் தான் நம்ம இன்டகிரேஷனை பற்றியே பார்ப்போம். பட் இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் இதில் இன்டகிரேஷன் பற்றி நம்ம எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் ரெய்மான் சம் அப்படிங்கிறதா சொன்னோம். ஓகேவா? இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரெய்மான் இன்டகிரல் சொல்ல போகிறேன். பாருங்கள் நோட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இஃப் அண்டர் த லிமிட்டிங் ப்ராசஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் xi மைனஸ் 1 டென்ஸ் டு 0, the sum in 1 tends to a finite value, say a. Then the value a is called the definite integral of f of x with respect to x on
க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அண்டர் த லிமிட்டிங் ப்ராசஸ். ஏன்னா நமக்கு இது எல்லாமே என்னென்னா ஒரு அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்னங்கிற வேல்யூ அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி, நம்ம என்னங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். அந்த நம்ம எடுத்துக்கிறது பாருங்கள் n சப் இன்டர்வல்ஸ்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த அந்த n இருக்கு இல்லையா, அது வந்து இன்ஃபினிட்டிவை அப்ரோச் பண்ணும்போது பாருங்கள், அண்டர் த லிமிட்டிங் ப்ராசஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அண்டு அந்த n வந்து இன்ஃபினிட்டிக்கு போகுது அண்டு மேக்ஸிமம் ஆஃப் xi மைனஸ் 1 டென்ஸ் டு 0 n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அண்டு இப்போ xi மைனஸ் 1 மேக்ஸிமம் ஆஃப்னா என்ன மீனிங், நமக்கு அந்த ஐயோட மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ சப்போஸ் நம்ம எடுத்துக்கிற இன்டர்வல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 1ல் ஆரம்பித்து ஒரு 8 வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ இங்கே என்ன ஒரு நமக்கு லாஸ்ட்டாக எடுக்கிற அந்த x8 மைனஸ் x7 அந்த மீனிங். ஓகேவா, அந்த மேக்ஸிமம் வேல்யூ 0க்கு போகும்போதும் n வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கும்போதும் இந்த சம் 1ங்கிற இந்த இருக்குல்ல அந்த ரெய்மான் சம் இது என்னவாகணும், ஒரு ஃபைனைட் வேல்யூ அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோங்க a. And then the value a is called the definite integral of f of x with respect to x on closed interval a, b. ஏன்னா with respect to x நம்ம எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் என்ன, டிபெண்ட் ஆன் x. அப்போ எக்ஸை பொறுத்து அந்த f of x ஓட டெஃபினைட் இன்டெக்ரல்னு சொல்கிறோம். எதை, அந்த நம்ம கிடைக்கிற ஃபைனைட் வேல்யூவை. அந்த ஃபைனைட் வேல்யூ எப்போ கிடைக்கும்னு சொல்கிறாங்க, இந்த ரெய்மான் சம்மில் xn டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அண்டு மேக்ஸிமம் ஆஃப் xi மைனஸ் 1 டென்ஸ் டு 0. மேக்ஸிமம்னா புரியுதா, அதாவது n வந்து இன்ஃபினிட்டிவ் அப்ரோச் பண்ணுது, நம்ம கொடுக்குற இன்டர்வல்லையே மேக்ஸிமம் வேல்யூ டென்ஸ் டு 0ன்னு போகும்போது நமக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடச்சிரும். அந்த ஃபைனைட் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா த டெஃபினைட் இன்டெக்ரல் ஆஃப் f of x வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம எடுத்துக்கிற இன்டர்வல் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. இட் இஸ் ஆல்சோ கால்டு த ரெய்மான் இன்டெக்ரல் ஆஃப் f of x ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b and is denoted by integral a to b f of x dx. இங்கே என்ன சொன்னோம், இந்த டெஃபினைட் இன்டெக்ரல்னு சொல்கிறோம்ல, இதுதான் நமக்கு ரெய்மான் இன்டெக்ரல் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. இது எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னா இன்டெக்ரல் a to b. இந்த இன்டர்வல் எந்த இன்டர்வல்லேருந்து ஏலேருந்து b வரைக்கும் f of x இன்ட்டு dx. ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரெய்மான் சம்மிலேருந்து கொண்டு வரதான். அந்த ரெய்மான் சம்மில் n வந்து இன்ஃபினிட்டிக்கும் அந்த மேக்ஸிமம் ஆஃப் xi மைனஸ் 1 டென்ஸ் டு 0க்கும் போகும்போது கிடைக்கிற அந்த சமேஷன் வேல்யூ ஒரு ஃபைனைட். அந்த ஃபைனைட்டை தான் நமக்கு இன்டெக்ரல் a to b f of x dxோட வேல்யூ. அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, புரியுதா பாருங்கள். அப்போ இன்டெக்ரல் a to b f of x dxங்கிறது நமக்கு என்னது, ரெய்மான் இன்டெக்ரல். அதை இந்த மாதிரி சமேஷன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இஃப் செகண்ட் பாருங்கள் அதில் நோட்டில், இஃப் a ஈக்குவல் டு b then we have integral a to a f of x dx equal to 0. இப்போ சப்போஸ் நம்ம எடுத்துக்கிற இன்டர்வலில் ரெண்டும் வந்து சேம் பாயிண்ட், அதாவது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டும் சேமாக இருக்கும்போது இன்டெக்ரல் a to b அப்படிங்கும்போது அதில் ஏவும் பியும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏவும் பியும் ஈக்குவல் அப்படிங்கும்போது நமக்கு என்னவாயிரும் பாருங்கள், இப்போ இதில் ஏவும் பி ஈக்குவல்னா அப்போ இந்த பிங்கிற இன்டர்வல் எங்கே தான் நமக்கு வந்து கோயின்சைட் ஆகும், ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஏலே தான். அப்போ நமக்கு அங்கே என்ன இருக்காது, டிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது பாருங்கள். அப்போ ஏன்னா எப்போ ரெண்டு இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் இருக்கும், ஆனால் இந்த x ஈக்குவல் டு பிங்கிற லைன் வந்து x ஈக்குவல் டு ஏங்களே நமக்கு வந்து கோயின்சைட் ஆகும்போது அங்கே டிஸ்டன்ஸே இருக்காது இல்லையா. அப்போ இந்த வித்தே நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அந்த வித்தே நமக்கு இருக்காது. ஏன்னா இப்போ xi மைனஸ் சொன்னால் இப்போ சப்போஸ் எக்ஸுக்கு வந்து இங்கே ஐக்கு வந்து 2ன்னு போட்டோன்னா அப்போ x2 இங்கே என்ன வரும், x மைனஸ் x1. அந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே, அந்த வித்து தான். அப்போ நமக்கு அந்த 2வும் 1ம் ஒரே பாயிண்டில் கோயின்சைட் ஆகும்போது அங்கே என்ன இருக்காது, வித்தே இருக்காது. அப்போ வித்தே இல்லைன்னா அங்கே டிஸ்டன்ஸ் என்னன்னு மீனிங் 0. அப்போ இது 0ன்னு போடும்போது நமக்கு டோட்டல் ஆன்சர் என்ன வேணும் பாருங்கள், 0 ஆகிடும். அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. If a equal to b then we have integral a to a f of x dx equal to 0. பாருங்கள், இது a to b டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து இது ஒரு 0வை தவிர வேறு ஏதாவது நான் ஜீரோ வேல்யூ வரும். சப்போஸ் இந்த ரெண்டு லிமிட்டு அப்பர் லிமிட், இது கீழே இருக்கிறத லோயர் லிமிட் சொல்லுவோம், மேலே இருக்கிறது அப்பர் லிமிட். அப்போ லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த இன்டகிரேஷனோட வேல்யூ என்ன ஆகிடும் பாருங்கள், 0ன்னு ஆகிடும். ஓகேவா, அடுத்து இப்போ இந்த ரெய்மான் இன்டெக்ரல்லையே நம்ம இதை வச்சு இப்போ பார்த்தோம் இல்லையா, xi மைனஸ் 1 அதை வச்சு எடுத்து இல்லையா. அப்போ அந்த ஜென்ரல் லிமிட்டை வச்சே லெஃப்ட் எண்ட் ரூல் ஒன்று, ரைட்டு எண்ட் ரூல், இன்னொன்று வந்து மிட் பாயிண்ட் ரூல். இப்போ லெஃப்ட் எண்ட் ரூல் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள், அதை யூஸ் பண்ணி தான் அந்த லெஃப்ட் எண்ட் ரூல், ரைட் எண்ட் ரூல், மிட் பாயிண்ட் ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெய்மான் இன்டெக்ரலோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் லெஃப்ட் எண்ட் ரூல் ஃபார் எவாலுவேட்டிங் த ரெய்மான் இன்டெக்ரல். அப்போ நமக்கு ரெய்மான் இன்டெக்ரலில் லெஃப்ட் எண்ட் ரூல் யூஸ் பண்ணி எப்படி அது இன்டெகிரேஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஃபார்முலா தான், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், பை சூஸிங் எப்சிலான் I ஈக்குவல் டு xi மைனஸ் 1
I equal to 1 to etc. n we have. இப்போ நம்ம இதில் பாருங்கள், இப்போ இதுதானே சமேஷன் எடுத்தோம். அப்போ இந்த சம்மில் இந்த எப்சிலான் ஐ இருக்கு இல்லையா, இது வந்து லெஃப்ட் எண்ட் ரூல் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஐங்கிற பாயிண்ட்டை சூஸ் பண்ணும்போது லெஃப்ட் எண்ட் ரூல் அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடு. அப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்கும், ஐக்கு லெஃப்ட் சைடு I-1. அப்போ இந்த எப்சிலான் ஐயோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், xi-1 எடுத்துக்கிறேன். ஓகேவா, பாரு லெஃப்ட் எண்ட் ரூல் அப்படிங்கும்போது நம்ம எந்த பாயிண்டில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோமா ஐனா அதுக்கு லெஃப்ட் சைடு. அப்போ லெஃப்ட் சைடுங்கும் போது என்ன வரும், ஐயை விட கம்மியாக தானே இருக்கும். அப்போ எப்படி சூஸ் பண்ணிக்கிற, எப்சிலான் ஐ வந்து xi-1. அப்போ ஐயோட வேல்யூ என்ன 1 to etc. n we have. அப்போ இன்டெக்ரல் a to b f of x dxங்கிறதா ரைமான் இன்டெக்ரல். அப்போ அதோட வேல்யூ எப்படி வந்துடும்னா, நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி, லிமிட் n tends to infinity and maximum of xi-1 tends to 0. இந்த சமேஷன் வர வேல்யூ தான் ரைமான் இன்டெக்ரல்னு பார்த்தோம்லே. அப்போ இன்டெக்ரல் a to b f of x dx equal to limit n tends to infinity and maximum of xi-1 tends to 0 int என்ன வந்து இதே இது அப்படியே சமேஷன் i equal to 1 to n into f of இந்த எப்சிலான் ஐக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துடும் பாருங்கள், xi-1. இது பதில் என்ன வந்துடும், xi-1. ஏன்னா லெஃப்ட் சைடு சூஸ் பண்ணிக்கிறோம். இன்ட்டு xi-1 அப்படியே வந்துடும். ஸோ இதுதான் லெஃப்ட் எண்ட் ரூலுக்கு ஃபார்முலா. லெஃப்ட் எண்ட் ரூல் என்ன பண்ணுறோம், இந்த எப்சிலான் ஐக்கு பதிலாக xi-1 போட்டுக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா? அடுத்து ரைட் எண்ட் ரூல் பாருங்கள். ரைட் எண்ட் ரூல் ஃபார் எவாலுவேட்டிங் த ரைமான் இன்டெக்ரல். அப்போ ரைட் எண்ட் ரூல் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், நமக்கு ரைட் சைடு. அப்போ ரைட் சைடு என்ன இருக்கும், xi. அதை எடுத்துக்கிறோம். அப்போ பை சூஸிங் எப்சிலான் ஐ ஈக்குவல் டு xiன்னு எடுத்துக்கிறோம். அப்போ xi அப்படிங்கும்போது ஐயோட வேல்யூ நமக்கு 1 to etc. n we have. அப்போ இதே தான் மேலே சொன்ன ஃபார்முலாவே தான். அப்படி என்ன பண்ணுற பாருங்க, இந்த சம்மில் எப்சிலான் ஐக்கு பதிலாக என்ன போட்டுக்கிற பாருங்கள், xi போட்டுக்கிற. அப்போ என்ன வரும், இன்டெக்ரல் a to b f of x dx equal to limit n tends to infinity and maximum of xi-1 tends to 0. அது அப்படியே வரும் பாருங்கள், சமேஷன் i equal to 1. இந்த xi-1க்கு பதிலாக நமக்கு என்ன வந்துடும், xi. அவ்வளோதான். அப்போ f of xi இன்ட்டு xi-1. ஸோ இப்போ இதுதான் நமக்கு என்னது, இந்த ரைமான் இன்டெக்ரலை ரைட் எண்ட் ரூல் யூஸ் பண்ணுற ஃபார்முலா. அப்போ இன்டெக்ரல் a to b f of x dx equal to அப்படியே வரும் பாருங்கள், in limit n tends to infinity and maximum of xi-1 tends to 0 into summation i equal to 1 to n. லெஃப்ட் எண்ட் ரூல்னா xi-1, ரைட்னா xi. அவ்வளோதான். அப்போ இன்ட்டு xi-1. அடுத்து மிட் பாயிண்ட் பாருங்கள். மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மிட் பாயிண்ட்னாவே ஆவரேஜ் தான். அப்போ மிட் பாயிண்ட் ரூல் ஃபார் எவாலுவேட்டிங் த ரைமான் இன்டெக்ரல். அப்போ பை சூஸிங் எப்சிலான் ஐ என்ன பண்ணுற பாருங்க, அது ரெண்டோட ஆவரேஜ் மாதிரி xi-1 ப்ளஸ் xi/2. நமக்கு மிட் பாயிண்ட் அப்படின்னாவே என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவீங்களா, அதான். அப்போ xi-1 மைனஸ் xi-1 ப்ளஸ் xi/2ங்கிறது நமக்கு எப்சிலான் ஐ. இப்போ இதுலேயும் ஐயோட வேல்யூ என்ன, 1 to etc. n we have. அப்போ இன்டெக்ரல் a to b f of x dx equal to limit n tends to infinity and maximum of xi-1 tends to 0. இது எல்லாத்துக்குமே காமன். ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு அந்த லிமிட் அப்ரோச் பண்ணும்போது தான் நமக்கு அது ரைமான் சம் வந்து இன்டெக்ரலாகவே மாறுதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இது வந்து இந்த லிமிட் n tends to infinity அட் maximum of xi-1 tends to 0 இன்ட்டு அந்த சமேஷன் என்ன, சமேஷன் i equal to 1 to n சம் f of. அப்போ இங்கே எப்சிலான் ஐக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கணும் பாருங்கள், இந்த கன்சிடர் த சம்னு போட்டிருக்கல, அதில் எப்சிலான் ஐக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன், xi-1 ப்ளஸ் xi டிவைடட் பை 2 இன்ட்டு என்ன வந்துடும், xi-1. ஓகேவா, பாருங்கள் லெஃப்ட் எண்ட் ரூல் அப்படிங்கும்போது இந்த எப்சிலான் ஐக்கு பதிலாக xi-1 போட்டுக்கிறேன். ரைட் எண்ட் ரூல் அப்படிங்கும்போது எப்சிலான் ஐக்கு பதிலாக xi போட்டுக்கிறோம். மிட் பாயிண்ட் ரூல் அப்படிங்கும்போது அந்த எப்சிலான் ஐக்கு பதிலாக என்ன போட்டுக்கிற பாருங்கள், xi-1 ப்ளஸ் xi/2ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா, அடுத்து எக்ஸைஸ் 9.1ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எக்ஸைஸ் 9.1ல் ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் அண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 1 to 1.5 x into dx by applying the left end rule with the partition. பாருங்கள் அதில் இன்டர்வல் எப்படி கொடுத்துருவாங்க, 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5. அப்போ இந்த இன்டெக்ரல் 1 to 1.5 x into dx ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரைமானோட லெஃப்ட் எண்ட் ரூல் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இதில் கொடுத்துருக்கிற பார்ட்டிஷன் நம்ம இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணுறோம்லே, அதில் 1.1 to 1.2, 1.2 to 1.3, அடுத்தது 1.3 to 1.4, அடுத்து 1.4 to 1.5 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷனில் இப்போ ஹியர் இப்போ நமக்கு இது ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் a to b f of x dx-ஆ. அப்போ இதில் ஏங்கிற வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் 1, பிங்கிற வேல்யூ என்ன பாருங்கள் 1.5 அண்டு என்னங்கிறது நமக்கு என்ன, நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ். அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணால் நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் எத்தனை வரும் பாருங்கள் 5. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸ் தான் 1, 2, 3, 4, 5. அப்போ n = 5. del x அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, என்னென்னு சொன்னேன், அந்த வித்து தான் del x.
அப்போ நம்ம ஒவ்வொரு இன்டர்வலுக்குள்ள அந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கு டெல் எக்ஸு. அப்போ டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது என்ன சொல்கிற பாரு, எக்ஸ்ஐ மைனஸ் ஒன்றுன்னு சொல்கிறியா, அதுதான் நமக்கு இங்கே டெல் எக்ஸ். அப்போ இதிலேருந்து பாரு ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணி பாருங்கள். 1.2 மைனஸ் 1.1 எடுத்தாலும் சரி, இல்லை 1.3 மைனஸ் 1.2 ஆர் 1.4 மைனஸ் 1.3 எந்த மைனஸ் பண்ணாலும் அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் பாருங்கள், 0.1. அந்த இன்டர்வலுக்குள்ள டிஃபரன்ஸ் அந்த வித்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டெல் எக்ஸ். ஓகேவா? அப்போ ஏ வந்து 1, பி வந்து 1.5, அப்புறம் டெல் எக்ஸுங்கிறது இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த வித் ஆஃப் த இன்டர்வல். அப்போ டெல் எக்ஸ் ஈக்குவல் டு 0.1 அண்ட் த ஃபங்க்ஷன் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள், எக்ஸு. ஓகேவா? இதெல்லாம் கிவன் கொஸ்டின்லேருந்து எடுத்துக்கிறோம். அடுத்து நமக்கு இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம், நம்ம சப் இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறது x0, x1 அதை தானே ஸ்பிட் பண்ணுறோம். அப்போ இங்கே x0 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் 5 அப்படிங்கும்போது நம்ம x5 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க பாருங்கள். இப்போ x0 அப்படிங்கும்போது என்ன வரும், ஏ ஈக்குவல் டு 1. அப்போ இந்த x0ஓட வேல்யூ லாஸ்ட்டாக எடுக்கிற x5ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா, x0ஓட வேல்யூ ஏக்கு ஈக்குவலாக இருக்கும், லாஸ்ட்டாக எடுக்கிற x5ஓட வேல்யூ பிக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஜென்ரலாகவே பார்த்தோம் இல்லையா, x0 அப்படிங்கிறது ஏக்கு ஈக்குவல்னு, xn அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், பிக்கு ஈக்குவல்னு பார்த்தோம் இல்லையா. ஏன்னா அங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ், இங்கே 5ங்கிறது நமக்கு நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ். அப்போ x0ங்கிறது ஏக்கு ஈக்குவலாக இருக்கும், x5 அப்படிங்கிறது பிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ x0 அப்படிங்கிறது ஏவா, ஏங்கிறது நமக்கு என்ன பாருங்கள் 1. அடுத்து x1 என்ன பாருங்கள் 1.1, ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. x1 வந்து 1.1, அடுத்து x2 1.2, இல்லைன்னா நீ ஆட் பண்ணி பாருங்கள், x0 x1 ஆட் பண்ணி பாரு என்ன வரும், அதாவது சாரி x0ஐயும் அந்த டெல் எக்ஸையும் ஆட் பண்ணுறது அடுத்த இன்டர்வலாக இருக்கும் பாருங்கள். அப்போ 1 + 0.1 என்ன வரும் 1.1, அதான் ஃபஸ்ட் இன்டர்வல் x1. அடுத்து x2 என்ன கொடுத்துருக்காங்க 1.2, x3 என்ன 1.3, x4 1.4, x5 அப்படிங்கிறது என்ன 1.5, அதான் ஃபைனல் வேல்யூ. அது எதுக்கு ஈக்குவலாக நமக்கு, பிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு த லெஃப்ட் எண்ட் ரூல் ஃபார் ரைமான் சம் வித் ஈக்குவல் வித் டெல் எக்ஸ் இஸ், இந்த வித் ஈக்குவல் வித் தான், ஏன்னா அதை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வர ஆன்சர் வந்து நமக்கு சேமாக இருக்கணும் பாருங்கள். 1.1 மைனஸ் 1 அது 0.1 தான். அடுத்தது 1.2 மைனஸ் 1.2 1.1 என்ன ஒரு 0.1. இப்போ 1.3லேருந்து இதை மைனஸ் பண்ணு, 1.4லேருந்து 1.3 மைனஸ் பண்ணி பாருங்கள், 1.5லேருந்து 1.4 மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னவாக இருக்கும் நமக்கு 0.1 இருக்கும். அதான் ஈக்குவல் வித்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த லெஃப்ட் எண்ட் ரூல் ஃபார் ரைமான் சம் என்ன ஃபார்முலா பார்த்தோம், இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, லெஃப்ட் எண்ட் ரூல் பாருங்கள், அந்த லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அதே தான் நமக்கு இங்கே என்னங்கிறதெல்லாம் சொல்ல தேவையில்லை, ஏன்னா நமக்கு என்னங்கிறது என்னன்னு தெரியும் 5 அப்படிங்கிறதுனால என்ன வந்துடும், இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அப்போ சமேஷன் i ஈக்குவல் டு 1 to 5 f of xi minus 1 இன்ட்டு இந்த xi minus xi minus 1ங்கிறத எதோட ஆன்சர், டெல் எக்ஸோட வேல்யூ அந்த வித். அப்போ டெல் எக்ஸ் நமக்கு என்னது 0.1. புரியுதா? அப்போ சமேஷன் i ஈக்குவல் டு 1 to n f of xi minus 1, இது வந்து லெஃப்ட் எண்ட் ரூலால் f of xi minus 1 போகிறோம். இதே ரைட் எண்ட் ரூல் கொடுத்துருந்தா f of xi போடணும், மிட் பாயிண்ட்னா f of xi minus 1 ப்ளஸ் xi by 2ன்னு போகணும். அந்த 3 ஃபார்முலாமே இங்கே எழுதியிருக்கோம் பார்த்துக்கோ. இப்போ கொஸ்டினில் லெஃப்ட் எண்ட் ரூலால் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும், சமேஷன் i ஈக்குவல் டு 1 to n f of xi minus 1 இன்ட்டு இதுதான் இந்த வித்து டெல் எக்ஸு. ஓகேவா? இப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு, இன்டெக்ரல் a என்ன 1, b என்ன பாருங்கள் 1.5 இன்ட்டு f of x dx, f of xங்கிறது நமக்கு என்ன இங்கே x. அப்போ ஈக்குவல் டு சமேஷன் i ஈக்குவல் டு 1 to என்னங்கிறது நமக்கு என்ன 5 f of xi minus 1 இன்ட்டு டெல் எக்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள் 0.1. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண அவ்வளோதான். அப்போ என்ன வரும் பாருங்க, இங்கே ஃபஸ்ட்டு ஐக்கு 1 போட்டால் என்ன வந்துடும் 1 minus 1 0. அப்போ f of x0 வருமா, இந்த 0.1 வந்து நமக்கு எல்லாத்துக்குமே காமனால அது அவுட் சைடு போட்டிருக்கோம். அப்போ அடுத்தது இங்கே எக்ஸுக்கு 1 போட்டால் f of x0, 2 போட்டால் என்ன வந்துடும் 2 minus 1 1, 3 போட்டால் 3 minus 1 2, 4 போட்டால் 4 minus 1 3, அடுத்து 5 போடும்போது 5 minus 1 4, f of x4ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ x0 அப்படிங்கிற நமக்கு இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாருங்கள். x0 என்ன 1, அப்போ f of 1 ப்ளஸ் f of x1 என்ன 1.1, அப்போ f of 1.1 ப்ளஸ் x2 என்ன பாருங்கள் 1.2, ஸோ அப்போ f of 1.2 ப்ளஸ் x3 என்ன 1.3, ஸோ அப்போ f of 1.3 ப்ளஸ் x4 என்ன பாருங்கள் 1.4, f of 1.4. நம்ம x5 சேர்த்து எடுத்துடக்கூடாது, புரியுதா? ஏன்னா நமக்கு ஐயோட வேல்யூ என்ன 1லேருந்து 5 வரைக்கும் எடுக்கும்போது இங்கே x0ல் ஸ்டார்ட் ஆகுறதுனால இதில் டோட்டலாக 5 வேல்யூஸ் இருக்கும். அப்போ 1லேருந்து 0லேருந்து 4 வரைக்கும் தான் வரும். ஓகேவா? அப்போ x0 x1 x2 x3 x4ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்ட் என்ன இருக்குது 0.1. இப்போ f of 1ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும், ஏன்னா f of xங்கிறது நமக்கு என்ன பாருங்கள் x, f of x நமக்கு என்ன x. அப்போ f of 1 என்ன வந்துடும், xக்கு பதிலாக அந்த வேல்யூ போட்டுற அவ்வளோதான். அப்போ f of x ஈக்குவல் டு xனா f of 1 என்ன வரும் 1.
எஃப் ஆஃப் 1.1 என்ன வந்துடும் 1.1 ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன நமக்கு எக்ஸ் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னால எஃப் ஆஃப் 1.1 என்ன வரும் 1.1 அதே சேம் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னால எஃப் ஆஃப் 1.2 என்ன 1.2 அதே தான் 1.3 ப்ளஸ் 1.4 இன்ட்டு 0.1 ஓகேவா இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள் 1 ப்ளஸ் 1.1 ப்ளஸ் 1.2 ப்ளஸ் 1.3 ப்ளஸ் 1.4 இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 6ன்னு கிடைக்கும் சார் 6 இன்ட்டு 0.1 ஈக்குவல் என்ன கிடைக்கும் பாரு நமக்கு 0.6ன்னு கிடைச்சிடும் 6 இன்ட்டு 0.1 இஸ் 6 அப்போ the approximate value of integral 1 to 1.5 f of x நமக்கு என்ன x அப்போ x இன்ட்டு dx ஈக்குவல் டு 0.6ன்னு கிடைக்கும் புரியுதா இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னால இங்கே xi -1 யூஸ் பண்ணிக்கிறோம் இது ரைட் ஹேண்ட் ரூல் மிட் பாயிண்ட் ரூலான்னு கொஸ்டினை கிளியராக ரீட் பண்ணி அதுக்குரிய ஃபார்முலாவை இந்த இடத்துல நீ சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்ட் ஆன்சர் வந்துடும் ஓகேவா